ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆனி மாதம் 16ஆம் நாள் ஜூன் 30 திங்கட்கிழமை மதியம் 1 மணி வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி ஸ்டார்ட் ஆகுது. காலை 11:12 அதாவது 11 மணி 12 நிமிடம் வரை மக நட்சத்திரம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம். 11 மணிக்கு மேல் தான் சித்த யோகம் இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யோகம் அவ்வளவு நல்லா இல்லை. சூளம் கிழக்கு, பரிகாரமாக தயிர் சாப்பிட்டு போங்க, மிக மிக சிறப்பு. மேசராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உங்களோட மனசுல அடுத்தவங்களுக்காக உதவக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குங்க. சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போறீங்க, இல்லை பின்ன ஒரு பேங்க் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் உங்களோட ஒர்க் எல்லாம் பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தவங்க ஒரு ஃபார்ம் கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு உடனே வாங்கி அதுக்கான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க. அது மாதிரி ஒரு பஸ்ஸில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தவங்களுக்கு ஒரு பக்கத்தில் டிக்கெட் எடுக்கிறவங்க சேஞ்ச் இல்லைன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு சேஞ்ச் எடுத்து நீங்கள் கொடுப்பீங்க. இப்படி பிறருக்கு உதவக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு முழுக்கலுமே உங்களுடைய மனசில் வரும். வியாபாரத்தில் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். ரிஷப ராசிக்கு தொழிலில் முன்னேற்றங்கள். நீங்க எந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரிதாங்க, அந்த தொழில இன்னைக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். வீடு வாங்கி விற்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாகனங்கள் வாங்கி விற்கிற பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிசினஸ்ல இன்று எதிர்பாராத ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மிதுன ராசிக்கு உங்களுடைய முயற்சிகளின் முன்னேற்றம். அது பிசினஸ் சார்ந்த ஒரு முயற்சியா இருக்கலாம். பிசினஸ் போயிட்டு இருக்குங்க, அது சுமாராக தான் போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய லெவல்ல நம்ம அந்த விஷயத்தை மூவ் பண்ணி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த முயற்சியில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் சுபகாரியம் சார்ந்த ஒரு நிகழ்வுகள், வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குறதோ இல்லை பின்னா வீட்டில் திருமணம் தொடர்பான ஒரு விஷயம், இது மாதிரியான சுபகாரிய நிகழ்வுகள் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். கடக ராசிக்கு எதிர்பாராத ஒரு வருமானம், திடீர் வருமானம் இருக்குங்க இன்னைக்கு உங்களுக்கு. சரிங்களா? அதே நேரத்தில் பேச்சின் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப நபர்கள்ட்டையும் சரிதான். முக்கியமாக நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரிகள்கிட்ட, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக பார்த்து பேசுங்க. பேச்சில் மிக மிக கவனம் தேவை. இல்லை பின்னா அதன் மூலமாக பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்ம ராசிக்கு உடம்பு மனசு சுறுசுறுப்பா இருக்குங்க இன்னைக்கு முழுக்களுமே. ஓகேங்களா? எல்லா வேலைகளும் ரொம்ப அவ்வளோ அழகா பார்ப்பீங்க. அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்கான சில வேலைகளை கூட நீங்களே எடுத்து பண்ணுவீங்க. இன்னைக்கு முக்கியமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, செலவுகள்ல ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? விரயங்கள் ஆவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. சரிங்களா? எதிர்பாராத ஒரு விரயம்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி விரயங்கள் வரும். அதனால கவனமா செலவுகளை கவனமா பார்த்து பண்ணுங்க. இன்று பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு, வெற்றிகள் தேடி வரும். கன்னி ராசிக்கு பயணங்கள் இன்னைக்கு இருக்கு. அது தொழில் தொடர்பான ஒரு பயணம் இருக்கு. தொழில ஒரு முதலீடுகள் எல்லாம் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் ஒரு லாபம் இன்னைக்கு வரும். நம்ம நினைப்போம் இல்லையா, தொழில் பண்றவங்க வியாபாரம் பண்றவங்களுக்கு ஒரு லாபத்தை நோக்கி தான் நம்ம போவோம். அந்த லாபத்தில் கொஞ்சம் விரயம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப அலைச்சல்கள் இருக்குங்க இன்னைக்கு. வேலைன்னு அலைச்சல்கள் இருந்துட்டே இருக்கும். உணவு விஷயத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். துலாம் ராசிக்கு தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் கூடக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். ஓகேங்களா? எதிர்பாராத லாபங்கள் வச்சுக்கோங்களேன். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் என்று நீங்க அவ்வளவு அழகா எல்லா வேலையும் பார்ப்பீங்க. அதே நேரத்தில் அடுத்தவர்களுக்காக உதவிகள் இன்னைக்கு நீங்க பண்ணுவீங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிக ராசிக்கு ஆன்மீகம் தொடர்பான ஒரு ஈடுபாடு, பக்கத்து கோவில்கள் இல்லை பின்ன ஒரு கோவிலுக்கு போகிறது, ரொம்ப தூரத்தில் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற அந்த ஈடுபாடு இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் அரசு சம்பந்தமான வேலைகள் ஆதாயங்கள் உங்களை தேடி வரும். அரசு சம்பந்தமான கான்ட்ராக்ட் வேலைகள் எல்லாம் எடுத்து பார்ப்பீங்க இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா ஆதாயங்கள் எல்லாமே இருக்கும். தந்தை வழி நன்மைகள், தந்தையுடைய சொத்துக்கள் வழி நன்மைகள், நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். தனுசு ராசிக்கு அரசாங்க வழி சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்குங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு வீடு கட்டிட்டு இருப்போம். வீடு கட்டுறதுல பார்த்தீங்கன்னா ரோடு வரைக்கும் வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு அதுலேருந்து அதில் ஒரு 2 அடி உங்களோட காம்பவுண்ட் இல்லை அப்படின்னா ஒரு அடி இது பக்கத்தில் ரோட்டில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இது மாதிரி வரும். இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேக்ஸ் கரெக்டாக கட்டல, அது சார்ந்த சில பிரச்சனைகள் வரும். அதே நேரத்தில் தந்தை வழி சொத்து இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கூட சில பிரச்சனைகள் தான் எல்லாமே இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக எந்த விஷயமா இருந்தாலும் சரி கவனமாக பார்த்து பண்ணுங்க. நீங்கள் அந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அதில் வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு தேடி வரும். இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும்.
மகர ராசிக்கு வந்து வேலைகளில் தாமதம், மனசுல கொஞ்சம் குழப்பம் இருந்துட்டே இருக்கும். வேலைகள் வந்து ரொம்ப தாமதம் இருக்குங்க. சரிங்களா? சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பார்க்கலாம், இந்த டயத்துல இந்த வேலையை முடிக்கலாம்னு சொல்லி வந்து நம்ம ஒரு டார்கெட் பண்ணுவோம் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா வந்து சில நேரத்துல ரொம்ப லேட் ஆகும். மனசுல வந்து குழப்பம் இருக்கும். நம்ம கரெக்டா வந்து இந்த வேலை கரெக்டா பண்றோமா அப்படின்னு பிரச்சனைகள் இருக்கும், குழப்பம் இருக்கும். அதே நேரத்துல நண்பர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள், தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு திருவோண நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால திருவோண நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா எல்லாத்தையும் பார்த்து பண்ணுங்க. துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். கும்பராசிக்கு வந்து நண்பருக்காக ஒரு வேலை தேடக்கூடிய ஒரு முயற்சியில் இறங்குவீர்கள். ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லியிருப்பாங்க. சில நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கோம், நண்பர் வந்து நானும் வந்து உன்னோட கிளாஸ்மேட் தான்டா, நீ வந்து டக்குனு நீ வேலை வந்து உனக்கு கிடைச்சிட்டு எனக்கு வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன்ப்பா, இருந்தாலும் ஒரு நிம்மதி இல்லைப்பா, போகிற இடத்துல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு வேலை தேடக்கூடிய முயற்சியில் இன்று இறங்குவீர்கள். கடன் சார்ந்த சிறு பிரச்சனைகள் இருக்கு, எதிரிகள் மூலமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கு. அப்போ வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கவனமா எல்லா வேலைகளும் பாருங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மீன ராசிக்கு வந்து உடல் சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள் வருங்க. சரிங்களா? ஒன்றுக்கு பார்த்து சரி பண்ணிக்கோங்க. மனசுல வந்து கொஞ்சம் குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் பூர்வீகம் சார்ந்த சிறு சிறு தொல்லைகள் இருக்கு. அதாவது பூர்வீக சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க வந்து ஒரு அடி வேலியை வந்து உள்ள தள்ளி கட்டியிருக்காங்க, இல்லை பின்னா வந்து வேற ஏதாவது ஒரு டாக்ஸ் சம்பந்தமான ஒரு பிரச்சனை, இது மாதிரியான ஏதாவது ஒரு தொல்லைகள் வரும். இருந்தாலும் எல்லாத்தையும் ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க. உங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்புகள் இன்று உண்டு. முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.